இந்த எலும்புக்கு பேர் என்னங்க சார்? இது வேலை என்ன? இந்த சைடில் காது இருக்கு இல்லையா, காது பக்கம் காதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த எலும்பு, பக்கவாட்டில் இருக்கக்கூடிய எலும்பு டெம்பரல் போன் அப்படின்னு சொல்றது. நம்ம பசங்களாம் ஸ்கூல் போகிற பசங்க, காலேஜ் பசங்களாம் சைடில் வரி வரியாக கட் பண்ணிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் டெம்பரல் போன் மேலே இருக்கிற முடியில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். சில பேர் அப்படியே இந்த ஃபுல்லாக எடுத்துட்டு கூட மாதிரி முடி வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து டெம்பரல் போனை எக்ஸ்போஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைல் தான் அது. ஸோ டெம்பரல் போன் அப்படிங்கிறது சைடில் இருக்கக்கூடிய எலும்பு. நெற்றி போட்டுன்னு சொல்லுவோம்ல, நெற்றி போட்டு அப்படிங்கிறது இந்த டெம்பரல் போன் ஃப்ராண்டல் போன்ல சேரக்கூடிய தான் நெற்றி போட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெம்பரல் போனோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம காது அந்த எலும்புல தான் இருக்கு. இந்த காது வெளியே தெரியுது இல்லையா, இந்த காதுல இருந்து உள்ளுக்குள்ள ஒரு துவாரம் போகுது இல்லையா, அது நேரம் உள்காதுக்கு போகும். அந்த காது உள்காதினுடைய சுவர்கள் எல்லாமே டெம்பரல் போனால் ஆனவை. ஸோ அந்த டெம்பரல் போன் தான் காது உருவாகுவதற்கும் அந்த காது பத்திரமா இருக்கிறதுக்கும் ரொம்ப உபயோகமான ஒரு எலும்பு. அந்த காதுக்குள்ள 3 எலும்பு இருக்கு. அந்த 3 எலும்புகள் சேர்ந்து தான் நம்முடைய ஒளியை, வெளியிருந்து வரக்கூடிய ஒளியை நம்முடைய மூளைக்கு நரம்புகள் மூலம் கடத்துகின்றன. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு காதை வைத்திருக்கக்கூடிய எலும்பு தான் டெம்பரல் போன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபேஸ்க்கு வரக்கூடிய முக்கியமான ஃபேசியல் நர்வ் அப்படிங்கிற ஒரு நரம்பு இந்த டெம்பரல் போனுக்குள்ள இருக்கக்கூடிய துவாரம் வழியாக தான் நம்ம ஃபேஸ்க்கே வருது. ஸோ டெம்பரல் போன் இன்ஜுரி ஆகும் பொழுது, அதனால தான் காதில் பிளட் வருது. டெம்பரல் போன் அடிபடும் பொழுது, ஃப்ராக்சர் ஆகும் பொழுது இந்த ஃபேசியல் நர்வ் பாதிக்கிறனால தான் வாய் ஒரு பக்கம் இழுத்துக்குது. ஸோ அதனால டெம்பரல் போன் இன்டாக்டா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத இயர் ப்ளீடானாவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வாய் ஒரு பக்கம் இழுத்தாலும் ஸோ அந்த ஆப்போசிட் சைடில் டெம்பரல் போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படிங்க நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ டெம்பரல் போன் அப்படி ரொம்ப முக்கியமான. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் மாதிரியான விளையாட்டுலாம் வந்து குத்துறாங்க இல்லையா, அடிபடும்போது தலையை திருப்பும் போது நிறைய அடிவாங்கிறது இந்த டெம்பரல் லோப், அந்த எலும்பு அடிவாங்க, மேக்ஸிலர் அடிவாங்க. ஸோ அந்த பஞ்ச் எல்லாத்தையும் தாங்கிறது டெம்பரல் லோப் தான். இன்னொன்று சைடில் நீங்கள் வண்டியில் உட்காந்துருக்கும்போது சைடில் ஏதாவது வந்து வண்டி அடிக்கும் பொழுது இந்த டெம்பரல் லோப் ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிடும். அதாவது காதில் ரத்தம் வருகிறது அப்படின்னாலே ஒன்று டெம்பரல் போன் வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கும், அல்லது அந்த ஃப்ராக்சர் ரொம்ப மிக அதிகமான ஆழமாக போய் மூளையும் பாதிச்சு மூளையிலேருந்தே ரத்த கசிவு ஏற்படலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும்.